ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இன்ஜினியரிங் கவுன்சிலுக்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது சார் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலான்னு இருக்கேன் சார் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டொனேஷன் இல்லாமல் எந்தெந்த காலேஜஸில் வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் கொடுத்துருக்கோம், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா இந்த வருஷம் கவுன்சிலிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாமளே வந்து பார்த்திங்கன்னா 7-8 வருஷமாக இந்த அதாவது இந்த ஃபீல்டில் நம்ம இருக்கோம். சரியா, உங்களுக்காக இன்ஜினியரிங்காக வீடியோஸ் வந்து 7-8 வருஷமாக நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வருஷம் நடக்கிற மாதிரி கவுன்சிலிங் வந்து நாமளே எந்த வருஷமும் பார்த்ததே கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர்றது வந்து இந்த வருஷம் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்ததே இல்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கலந்துக்குவாங்க. ஆனால் இந்த வருஷம் 39,000 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கலந்துக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டை கொண்டு வரதுக்காக நம்ம அதாவது இந்த வீடியோ நம்ம போடவே கிடையாது. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது உண்மையான விஷயம், உண்மையாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது என்னென்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு, அதாவது ரேங்க் நம்பர் 1ல் இருந்து ஃபஸ்ட் ரவுண்டில் எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து கிடச்சிச்சு, எத்தனை பேருக்கு எந்த காலேஜ் வந்து எடுத்துக்கிறாங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ரேங்க் நம்பர் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கோட் நம்பர் காலேஜ் கோட் நம்பர் 1ல் இசி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காரு. அவர் வந்து அலாட்டட் கேட்டகரி ஓசியில் அலாட் ஆகிருக்காரு. சரியா, அப்போ ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் இயர் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா இசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் நம்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கவுன்சிலிங் கோட் நம்பர் 4 அப்படின்னா எம்ஐடி கேம்பஸில் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ரேங்க் நம்பர் 4 வந்து 13-15 உங்களுக்கே தெரியும், சிஎஸ்சி. சரியா, அதாவது சிஎஸ்சி எடுத்திருக்காரு. எங்கே அப்படின்னா எஸ்எஸ்என்னில். ரேங்க் நம்பர் 5 வந்து 2006 அப்படிங்கிறப்ப பிஎஸ்ஜியில் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து அவர் எடுத்திருக்காரு. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலாட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுதான் இந்த வருஷம் நமக்கே மிகப்பெரிய ஒரு அதாவது அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அதாவது 17,679 ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. சரியா, மொத்தம் ரேங்க் வந்து பாருங்கள் 26,654 ரேங்க், மொத்தம் 179வது கட் ஆஃப் வரைக்கும் 26,654 ஸ்டூடெண்ட்டு. ஆனால் சீரியல் நம்பர் படி பார்த்தோம் அப்படின்னா 17,679 பேருக்கு தான் லாஸ்ட் இயர் வந்து அலாட்மெண்ட்டே ஆயிருக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 39,000 ஸ்டூடெண்ட் இருக்கும்போது செகண்ட் ரவுண்டில் வராங்க பாருங்கள். செகண்ட் ரவுண்டில் வர பசங்களுக்கே நல்ல காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குமா, ஓரளவுக்கு டயர் 2 காலேஜிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. சரியா, ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டிலே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக டயர் 2ல் வரைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுப்பாங்க. டயர் 2ல் இருக்கக்கூடிய காலேஜஸ் வரைக்குமே கம்ப்யூட்டர் சயின்ஸில் சீட்ஸ் வந்து இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா, அப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வரீங்களா, மிஸ்டேக்கே பண்ணாமல் தயவுசெய்து சொல்கிறேன் நல்ல சாய்ஸ் ஃபில்லிங்கை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி நல்லபடியாக அதிகமான சாய்ஸ் ஃபில்லிங்கை கொடுங்க. சும்மா 50-60 இப்படியே நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா வாய்ப்புகள் குறைவு. இந்த வருஷம் கவுன்சிலிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக நடக்கும்போது இன்ஜினியரிங் கவுன்சிலிங். அதனால் லாஸ்ட் இயரை வச்சு கம்பேர் பண்ணுறது, லாஸ்ட் இயர் ரேங்க்கை வச்சு கம்பேர் பண்ணுறது, லாஸ்ட் இயர் ரேங்க்கை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1,97,000 ரேங்க் தான் லாஸ்ட் இயர் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் 2,39,000 ரேங்க் வரைக்கும் இருக்குது. அப்போ 1,97,000 ரேங்க்லேருந்து 2,39,000 ரேங்க் வரைக்கும் இருக்கவங்க எந்த ரேங்க் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க? அதனால் லாஸ்ட் இயர்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. நல்லபடியாக உங்களுக்கு பிடிச்சமான காலேஜை சாய்ஸ் லிஸ்ட்டில் ரெடி பண்ணி எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. அப்போ தான் இந்த வருஷம் வந்து என்ன முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நல்ல காலேஜ் எடுக்க முடியும். அதே மாதிரி ரவுண்ட் 2ல் வர ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப நிதானித்து, அதாவது வேக்கன்சி லிஸ்ட் வந்து ரவுண்ட் 1 முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு வரும். சரியா, அதே மாதிரி ரவுண்ட் 2 முடிஞ்ச பின்னாடி தான் ரவுண்ட் 3க்கு வேக்கன்சி லிஸ்ட் வரும். சரியா, அதுவும் ரவுண்ட் 3யோட நிலைமையெல்லாம் ரொம்ப என்னாச்சு பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் இயரில் வந்து அழகாக இருக்கும்.
இருக்கும். எப்படின்னா டயர் 1 காலேஜஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசி இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிடும். செகண்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2 காலேஜஸில் கண்டிப்பாக சீட்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 30,000 பேர்லேருந்து 35,000 பேர் அந்த சீட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக தான் இருக்க போகுது. சரியா, பார்க்கலாம். நம்ம இது வந்து நெகட்டிவ் தாட் உங்களுக்கு மனசுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோ போட கிடையாது. இருந்தாலும் உண்மையாக நடக்க போகிறத நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்கிறது வழக்கம். சரியா, அதனால தான் என்ன பண்ணுறோம்னா இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். அதனால் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக கொடுங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த காலேஜ் தான் எனக்கு வேணும், அந்த காலேஜ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் நீங்கள் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் 195 அண்ட் எபோவ் இருக்கீங்க, இல்லை 194 அண்ட் எபோவ் இருக்கீங்க அப்படின்னா எய்ம் பண்ணலாம். இந்த காலேஜ் தான் வேணும், அந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்ட்டு. சரியா, ஆனால் மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு காலேஜ் வந்து செலக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஐடியாவை கொடுத்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.